ராணுவத்தினர் இவ்வாறாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலை இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு முன்னரும் கூட இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். பின்னாலும் 3 மணிலேருந்து கோல் வந்து இருந்தது. அப்போ கோல் வர அப்போ எங்களை மகன் ஃபோனில் தான் கோல் வந்து அப்போ என்ன எடுக்குன்னு கேட்டேன். அப்போ ஆமி எடுக்கிறேன் என்ன எடுக்குன்னு கேட்டேன். இப்படி தகரம் தாரனால வர சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் பேசாமல் இருக்க வீட்டுனா. அப்போ எங்கள் அண்ணன் பிள்ளைக்கு 31 இருந்தால் அப்போ வேலைக்கு போய் வேலை செஞ்சுருந்தேன். அங்கே வேலை செய்யக்கூடிய இவங்க போன எடுத்துட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு அப்போ நான் சொன்னேன் வேணாம் சொல்லி நான் வந்து போய் 5 மணிக்கு போய் நாங்கள் எல்லாருமே குளித்தேன். வேலை செஞ்சாங்க இந்த பொடி எங்களோட மகன் மகன் குளிச்சுட்டு வந்தோடனே நான் வந்து சொன்னேன் கூட சொன்னேன் வாங்க 31 கிட்ட போய் பந்தல் போடுறா வாங்க பந்தல் போட போவான்னு சொன்னேன். இவங்க நான் வர முடியும் 3-4 பேரும் போயிட்டாங்க. போன பிறகு நான் அங்கே நின்றுட்டு வரேன் சத்தம் கேட்க நானும் ஓடுனேன். ஓடி போய் இன்னொரு பொடியை நான் கூட்டிகிட்டு ஓடி போவாங்க. அப்போ வல்லத்தை எடுத்துக்கிட்டு அப்போ அந்த பொடி என்ன வந்த பொடின்னு சொன்னால் மாமா அங்கே குளத்தில் சத்தம் கேட்கு வாங்க வல்லத்தை எடுத்துகிட்டு போவோம். வல்லத்தை எடுத்துகிட்டு போக அங்கே ஒருத்தருமே இல்லை. நாங்கள் போய் நான் நீ தனியாக போய் நீ வளத்தை கொண்டு அங்கால விட்டு நாம எங்களையும் வரட்டேன். வளத்தில் லைட்டை பிடிச்சி தூசத்தில் பேசி கூப்பிட்டேன். எங்களையும் கூப்பிட்டு நாங்கள் கிட்ட போகலை அடிப்பான்னு நாங்கள் கிட்ட போகலை. கிட்ட போகாமல் வளத்தை கொண்டு அங்கால விட்டு நான் சட்டை தனியாக நீஞ்சி குளத்தில் நீஞ்சி எல்லாம் வந்து பார்த்துனாங்க. அது எங்களுக்கு நின்று ஆள் கூப்பிட்டு நான் காடெல்லாம் போய் தேடி பார்த்தேன். 2 மணி மணி நான் தேடி பார்த்துட்டு வந்து பேச சொன்னேன். நான் ஆளை காணல போலீஸுக்கு சொல்லி போலீஸுக்கு அடித்தோன்னே போலீஸ் சொல்லிச்சு நீங்கள் வந்து எந்தி போடுங்க விடிய வந்து எண்ணி போடுங்க. அப்போ 8 மணிக்கு நாங்கள் போய் இங்கே திரும்பி தேடி பார்த்துட்டு 8 மணிக்கு நாங்கள் போலீஸ் எண்டி போகிறேன். போலீஸ் எண்டி எடுக்கலை. எண்டி எடுக்காமல் இந்த அவர் எண்டி எடுக்கிறது இங்கே வந்தார். குளத்தை பொடி அங்கே அடிப்பா நான் வந்து பிரச்சனை வந்தார் பொடி பார்க்குறது இந்த ஆளை பார்க்குறது வந்து பார்த்து சொன்னார். அப்போ போனாக்களை வந்து விசாரிச்சு சொன்னார். வாங்க உங்களை விசாரிச்சு நாங்கள் இந்த மண்ணை நம்ம வாக்குமூலத்தை விடுவார். உடனே விசாரிச்சுட்டு வந்த பிறகு இப்போ அவங்க போலீஸாக சொன்னார் நீங்கள் இறங்கி பாருங்கள் நினைக்கலான்னு. எங்கள் அங்கத்தவரெல்லாம் சேர்ந்து குட்டியான குளத்தில் ஒரு 510,000 வலை போட்டு இழுத்து எல்லா இடத்தும் பார்த்தோம். பின்னர் 6 மணி மட்டும் எடுத்து பார்த்துட்டு எங்களுக்கு வேறு ஆள் பண்ண சொன்னாங்க. இது ராணுவத்தில் தான் ராணுவத்தில் தான் இருக்கும் வேறு அதெல்லாம் இல்லை குளத்தில் இல்லைன்னு சொல்லி ஒரு அங்கத்தவரன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சொல்லி ராணுவத்தில் தான் ஆள் வச்சுருப்பாங்க நீங்கள் ராணுவத்தில் இருக்கிறவங்க நாங்கள் சொல்லலாங்க சொல்ல அவங்க சொன்னாங்க நாங்கள் பார்க்குறோம் சொல்லிட்டு அடுத்த நாள் நாங்கள் எங்கள் அங்கத்தவரெலாம் சேர்ந்து குளத்தில் ஒரு ஆளாக போய் பார்த்துட்டு வந்தால் பொடி இல்லை ஆள் வரைய இல்லை. சரியாக 6 மணிக்கு எங்கள் அங்கத்தவர் ஒரு பொடி உங்களை பொடியும் போகல ஆமி ஒரு 15 பேருக்கு தான் அந்த குழந்தை போட்டுட்டு இந்த பங்க பொடி அரைஞ்சி கிடக்குன்னு சொல்ல போய் பார்த்துனாங்க. பொடி அரைஞ்சால் பொடி கரையில் தான் சிறந்தது. ஆனால் பொடியை அவங்க அடித்து போட்டுட்டு வெயிலில் போட்டுட்டு தான் காயம் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக பார்க்குறேன். அந்த முகத்தில் வர பார்த்தோன்னே அவங்க அவன் தெரியும் நாங்கள் கண்டுருவோம்னு சொல்லி தான் குப்பரை பொடியை போட்டு போனது. ஆனால் எவ்வளோ தண்ணி தான் இருந்தது அந்த இடத்துல தான் எல்லாருமே நின்றுனாங்க. அந்த இடத்துல அந்த பொடி இருந்த இடத்துல முகங்கள் ஒரு இடம் அதை விட தூரம் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்கு மேலே தேடி இருக்கிறாங்க.